உலக காதலர் தினம் வருகின்ற இந்த பிப்ரவரி மாதத்தில் ரோஜா பூக்களை ஒற்றை கைகளில் ஏந்தாமல் இலக்கிய பூக்களை இதயத்தில் ஏந்தியபடி தமிழை காதலிக்கும் நாம் கொண்டாடுவோம் உலக தாய்மொழி தினத்தை. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21ஆம் தேதியாக இருந்தபோதும் இன்றைய நாளை நாம் உலக தமிழ்மொழி தினமாக கொண்டாடுவோம். கம்பன் கலைமன்றத்தை நிறுவிய தர்மராசு ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி அவரின் எண்ணத்தையும் தமிழையும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் அன்பிற்கினிய நமது மன்றத்தின் தலைவரும் புன்னகை பூக்களை எப்போதும் மற்றவர்களுக்கு பரிசளிக்கும் அன்பிற்கினிய சண்முகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்மொழி நாளின் கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடிய எங்கள் அரசவை பாடகர் காணமது நசீர் அகமது ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் எப்போது தொடங்கியதென்று குறிப்பிட்டு சொல்ல இயலாது, எப்போது முடியும் என்று நிச்சயம் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. ஏனென்றால் எங்கள் தமிழ் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வான்மலையாக பொழிந்து கொண்டே இருக்கும். அதற்கு சாட்சியாகத்தான் இங்கு பேசினார்கள் 2 அடுத்த தலைமுறை பேச்சாளர்கள். அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். தமிழகத்தின் சிறுகதை உலகத்திலும் இவருக்கு பங்குண்டு. பெரியாரிய மார்க்சிய விதைகளை பொள்ளாச்சி மண்ணில் தூவியதிலும் இவருக்கு பங்குண்டு. புதிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் பணியிலும் இவருக்கு பங்குண்டு. எல்லாவற்றையும் விட மொழி போராட்டத்தில் பெரும் பங்கு இவருக்கு உண்டு. எத்தனையோ சிறப்புகளை பெற்ற பொள்ளாச்சிக்கு என்று ஒரு தனித்த அடையாளம் மொழி போராட்டமாகும். ஜாலியன் வாலாபாக்கின் 2.0வாக 1965-68 காலகட்டத்தில் இவரின் பங்கு அளப்பரிய பங்காகும். கோவை மாவட்ட மாணவர்களை ஒன்று திரட்டி போராடிய மொழி போராளி இவராகும். சிற்பி செதுக்கிய கல் சிலையாகும் என்பது வரலாறாக உள்ளது. ஆசிரியர் சிற்பி செதுக்கிய மாணவர் சிறப்பாவார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக உள்ளது. சிற்பி ஐயாவின் மாணவராக இருப்பதே பேராக இருக்கும்போது அவரின் வழியிலேயே நடந்து பயணப்பட்டு அவருடன் இணைந்து பயணிக்கும் மாணவராக இன்று வளர்ந்து நிற்கிறார் ரவிவாமனன் ஐயா அவர்களையும் அன்போடு இந்த மேடை வரவேற்கிறது. முதுநிலை விரிவுரையாளர் எனும் பணியில் உச்சம் தொட்டவர். 45 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றியவர். விடுதலை பறவை என்ற உருட்டச்சு இதழால் உலகினை அளந்தவர். சிற்றிதழ் செய்தி எனும் 2 மாத இதழ் நடத்தி தமிழுக்கு பெரும் பங்காற்றியவர். தாய் தமிழ் பள்ளியை நடத்திய தாய் தமிழின் தவ புதல்வன் இவர். திருக்குறளுக்கு முதன்மை குரலாக தமிழம்.net என்ற இணையத்தை உருவாக்கி உலகிற்கு அளித்தவர். தமிழ் மொழியை வாசிக்க செய்த ஆராய்ச்சியின் விளைவுதான் இவரது அட்டைகளும் கையேடுகளும். அவை வெறும் அட்டைகள் அல்ல, ஒரு மொழி வாழ தேவைப்படும் உயிர் காற்று என்பதை வாசிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். திருக்குறளை இசை வடிவில் கொண்டு சேர்க்க தமிழம் பண்பலையை தொடங்கி இசை அலைகளை உலகெங்கும் உருவாக்கியவர் இவர். யாரையும் காத்திருக்க வைத்ததில்லை, யாருக்காகவும் இவர் காத்திருந்ததும் இல்லை. யாரையும் நம்பி இருந்ததில்லை, யாரையும் நம்ப வைக்க போராடியதில்லை. கூகுளின் கதவுகளை திறந்து இவரின் பெயரை அடித்தால் போதும் தகவல்கள் கொட்டும். அத்தனை பெருமைக்குரிய எளிய மனிதர்தான் எங்கள் ஆசான் பொள்ளாச்சி நசன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். எழுத்திற்கு ஒரு ஆளுமையை அடையாளப்படுத்த வேண்டுமா? பேச்சிற்கு ஒரு ஆளுமையை அடையாளப்படுத்த வேண்டுமா? ஆய்விற்கு ஒரு ஆளுமையை அடையாளப்படுத்த வேண்டுமா? இதற்கு பதிலாக ஒருவர் உள்ளார். அவர் சென்னை பல்கலைக்கழக புலவர் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றவர். தொல்லியல் கல்வெட்டியல் வரலாற்று ஆய்வாளர். தந்தை பெரியாரால் பெயர் சூட்டப்பட்ட பெரியார் இவர். தமிழ் தேசிய சிந்தனையாளர் இவர். தமிழ் செம்மல் விருதாளர், தூய தமிழ் விருதாளர் இவர். சூலூர் பாவேந்தர் பேரவையின் தொடக்க புள்ளி இவர். பாவேந்தர் பாரதிதாசன் விருதாளர். திராவிட தீ இவர்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் கல்வியாளர் அணியின் மாநில செயலாளர் இவர். அவர்தான் தமிழ் பணி மற்றும் திராவிட பணியை இரு கண்களாக கொண்டு இன்று வரை பணியாற்றி தீ பரவட்டும் என்று தீயை பரவச் செய்யும் செந்தலை கௌதமன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு வரவேற்கும். நன்றியுரை வாசிக்கும் நல்லோர் சீனு என்கிற ஓபி திருவேங்கடராஜ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மன்றத்தின் அத்தனை பொறுப்புகளிலும் இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை பொறுப்பாளர்களையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கம்பன் கலைமன்றத்தின் 378 நிகழ்வுகளை தாண்டி இன்னும் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடப்பதற்கு உறுதுணையாகவும் இந்த நிகழ்வுகளில் வரும் பேச்சாளர்கள் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் பார்வையாளராக இருந்து பேச்சாளர்களின் கருத்துக்களை எப்போதும் மனதிற்குள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பார்வையாளர்களின் பாதங்களையும் வணங்கி வரவேற்று இந்த வரவேற்புரையை வாசித்ததில் நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.